திரு சரவண பெருமாள், இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அருணா ஜெகதீஷன் கமிஷன் அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையுமே ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. எல்லாம் டோட்டலி குவாஷ், ரத்து செய்யப்பட்டது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி அவர் ஒரு புதிய கருத்தை சொல்கிறார். இது ஒரு இடைக்கால உத்தரவு. இது இடைக்கால உத்தரவு, நடுக்கால உத்தரவு, கடந்த கால உத்தரவுன்ட்டு இல்லை. இது முழுக்க பொறுப்பு வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாடு அரசுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படித்தானே? அப்படித்தானே? இதை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர் நெறியாளர்கள் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த இன்ட்ரீம் ஆர்டர் அப்படின்ற இதை வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த கேஸை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க சொல்கிறது வந்து ஆஸ் அ சப்ஸ்டன்ஸ் சாராம்சம் பிரகாரம் வந்து இந்த ஆர்டர் வந்து ஃபைனல் அந்த சுப்ரீம் ஆர்டர். இது அதுதானே உண்மை. அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ட்ரீம் ஆர்டர் வந்து அதாவது அபிஷேக் மனு சிங்வி வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் என்னென்னா இந்த தவறான தகவல்கள்லாம் கொடுத்து பெட்டிஷனரே இல்லாதவங்கலாம் வந்து இதில் வந்திருக்காங்க. அவங்க பெட்டிஷனே போடலை, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து விசாரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்ல. அதனால நீங்க சொன்ன மாதிரி அதுதான் முக்கியமான விஷயம். இல்ல, அதாவது என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம் நுணுத்தமா இல்ல இல்ல நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நம்ம நேயர்களுக்கு தெரியணும், அவர் அபிஷேக் சிங்வி வாதாடினது என்ன காரணம்னா, பாதிக்கப்பட்ட செல்வராஜுடைய பையன் இறந்து போயிட்டான் ஒன்று. இரண்டாவது, ஒரு அம்மா, அவருடைய ஹஸ்பண்ட் பேர் பன்னீர்செல்வம், அந்த இவருடைய பொண்டாட்டியும் இறந்துட்டாங்க, பையனும். இந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு படிப்பு நாலேஜ்லாம் இல்லை, எங்களை கையெழுத்து போட்டது எடப்பாடி கட்சியில் உள்ளவருடைய ஒருத்தர் வந்து கையெழுத்து வாங்கி கொண்டு போனார், ஆனால் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க இப்போது கொடுத்துருக்காங்க. அதை மனு சிங் அபிஷேக் சிங்வி வந்து இப்போது இந்த கோர்ட்டில் ரெஃபர் இல்லை அது அந்த பாயிண்ட் தான் வரையிறேன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நேற்று அந்த பாயிண்ட் வரும்போது அந்த யூடியூப் சேனலை கோட் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க சொன்னாங்க இல்லையா வதந்தி, அந்த வாந்தி அதெல்லாம் சொன்னாங்க பாருங்கள். அந்த வதந்தி யூடியூப் சேனலில் தான் அந்த இது அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் அந்த செல்வராஜ்ன்றவர் ஒரு இனோவா ஐ கிராஸ் வண்டியில் இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கார் அந்த கரூர் ஃபுல்லாக. அது இல்லாமல் பிரபாகரன்றவருக்கு வந்து இவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க, கரூரை சார்ந்த ஒன்றிய செயலாளர் அந்த அவர் பேர் ராகவன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரகுநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி 20 லட்சம் நாங்கள் கொடுக்குறோம், அரசு வேலை வாய்ப்பு, அதனால் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார், பிரபாகரன் இது வந்து எனக்கு நாளைக்கு என்னோட உயிருக்கும் எங்கள் அம்மாவும் நானும் தான் இருக்கோம், நாளைக்கு எங்கள் உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, அதனால் நான் என்னால் வார்த்தையில் சொல்ல தெரியல, ஆனால் இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த செல்வராஜ் இவங்க இதில் ஆர்கியூ பண்ண வக்கீல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 மணிக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஹைகோர்ட்லேயே இந்த இது பாயிண்ட் வந்திருக்கு. செந்தில் பாலாஜியை பற்றி பயங்கரமான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ் கேட்டிருக்காரு, செந்தில் பாலாஜின்றவர் முன்னாடி வந்து எக்ஸ் மினிஸ்டர், இப்போ எம்எல்ஏவாக இருக்காரு அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்டிருக்காரு. தெரியும் தானே, அவர் பாப்புலரான அல்ல தெரியும் தான், இருந்தாலும் வந்து அவங்க அவர் சிக்கிற அவருடைய வழக்கு இந்தியாவுக்கே ஒரு பாடத்தில் இல்லை. ஏன் அதை சொல்கிறேன் நான் குறிப்பிட்டு, இந்த ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள் பிஎல்எம்ஏ ஆக்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். கிரிமினாலஜி, கான்ஸ்டியூஷனு, இந்த பிஎல்எம்ஏ ஆக்டு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், இதெல்லாம் நிறைய தீர்ப்புகள் வந்து பயங்கரமான தீர்ப்புலாம் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது இதை செந்தில் பாலாஜி பற்றி சொல்கிறாங்க. அவருடைய அந்த கூட இருந்தவர், அதாவது ஆவடி சுரேஷ்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பதிவிடுறாரு, கும்பகோணம் மாதிரி வந்து கரூரில் வந்து ஒரு ஸ்டாம்பீட் நடக்க போகுது, ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றது சொல்கிற. அதை வந்து இப்போ ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அந்த மனுதாரனுடைய செல்வராஜனுடைய அட்வொகேட். அது இல்லாமல் செந்தில் பாலாஜியினுடைய படம் போட்டு செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்றத தண்ணீர் பாட்டில் கொடுக்கப்பட்டதாக இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி செருப்பு வீசப்பட்டது, கல் வீசப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை கத்தி வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயா சொன்ன மாதிரி வந்து இதுக்கு ஆதரவாக எல்லா ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா, அந்த யூடியூப் சேனல்லாம் வச்சு வந்ததை வச்சு அந்த வதந்திகளை வச்சு தான் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதை தான் பார்த்து ஷாக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பொலிட்டிக்கல் அண்டர் டோன் இருக்குது, பொலிட்டிக்கல் சாயல் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து நேஷ்னல்
கான்ஷியஸ்னஸை உலுக்கி இருக்கு, தேசிய மனச்சாட்சியை உலுக்கி இருக்கு. அதனால தான் நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட ஜஸ்டிஸ் அவர்கள் என்னன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் என்னன்னா ஏன் உன்னிப்பாக இந்த பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா, தேசிய மனசாட்சியை உலுக்கி இருக்கு, இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் பிற்காலத்தில் கொடுத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் நிகழ்வுகள் இவங்க சொன்ன ஆர்கியூமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இது பொய் சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் யாராவது பொய் சாட்சி சொல்ல முடியுமா? அங்கே போயிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு இந்த நிலைமையில் இப்போதைக்கு தேவை என்னன்னா, அண்டர் என்ன சொல்றது, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இதுக்கான ஒரு சிபிஐ என்கொயரி தேவை. அது இல்லாமல் வந்து ஒரு இதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி தேவை. அதுக்கு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரஸ்தோகி தலைமையிலும் 2 IPS ஆஃபீஸர் தலைமையிலும் வந்து தமிழ்நாடு கேடர்னு சொல்லிட்டோமே, அதெல்லாம் விட்டுருங்க. மாசம் இதை ரிவ்யூ பண்ணப்படும். ஏன் அது இன்ட்ரீம் ஆர்டர்னா, இந்த காலப்போக்கில் போகிற, ஏன்னா அவங்க வந்து ஒரு டைம் லிமிட் சொல்ல, எவ்வளோ காலத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்லாம் சொல்ல. இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இந்த என்கொயரி போகும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வருது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு மானிட்டரிங் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணும் இதை வந்து ஃபைனலாக வந்து இதை வந்து விரைவாக இத்தனை காலத்துக்குள்ளே முடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இன்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட்டு. கண்டிப்பாக இது சாராம்சம் பிரகாரம், இது வந்து ஃபார்ம் பிரகாரம் இதை இன்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்ல முடியும்? இதுதானே ஃபைனல் டெட்டர்மினேஷன் ஹஸ் பீன் மேட். அவங்க சொல்றாங்க எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண எல்லா பாடியும் குவாஷ் பண்ணியாச்சு, இதுதானே ஃபைனல். பிறகு என்ன இன்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர் சொல்றாரு, யாரு வில்சன் சொல்றாரு. அது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு. எதுக்காக எஸ்ஓபில வந்தது வந்து ஒரு சிவில்ல இருந்ததை வந்து கிரிமினல் இதுக்கு நீங்க விசாரிச்சீங்க, அதுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கொடுக்க சொல்லி, அதனால அதையும் இன்ட்ரீமா எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இன்ட்ரீமா யார் எடுத்திருக்கா? இன்ட்ரீம் ஆர்டர் அதுதான் சொல்றாங்க. எதுக்கு இது இன்ட்ரீம்ன்றது? சார் இதுல வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா, தமிழ்நாடு இவங்க கவுன்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 3 மனிதர்கள் டிவிக்கெல்லாம் இல்லாம 3 அஃபெக்டட் ஃபேமிலிஸ். அதுல 2 பேர் விக்டிம். நாங்க வந்து விக்டிம் அதான் அஃபெக்டட். ரைட். நாங்க வந்து கையெழுத்தெல்லாம் போடவில்லை, ஆர் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சொன்னாங்க போட்டோம் அப்படிங்கிறாங்க. இதனால இதுக்கு இவங்க தமிழ்நாடு அரசு அந்த அட்வொகேட் மிஸ்டர் வில்சன் அவர் என்ன சொல்றார், a fraud has been committed on the சுப்ரீம். அது எப்படி சொல்ல முடியும்? அது இல்ல அத இவங்க சொல்றது, இவங்க கையெழுத்து போடவில்லை, இவங்களுக்கு தெரியாமலே இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, லெட் இட் பி ஆஸ் எ இன்டரிம் மெஷர். இப்போ இந்த சிபிஐ கொடுத்தாச்சு விடுங்க, இருந்தாலும் நீங்க சொல்றீங்க இல்லையா 2 பேர் இவங்க போடவில்லைன்னு, அதை நாங்கள் என்கொயரி பண்றோம். ஆனால் மீதி 3 பெட்டிஷன் இருக்குல்ல, அந்த 3 பெட்டிஷனும் சிபிஐ இது வேணும் கேக்குது இல்ல, அதனால சிபிஐ என்கொயரி வைத்து விட்டோம் அப்படின்னு முடிச்சு. ரைட், கரெக்ட் தான். இப்போ இது ஃப்ராட்லாண்டாங்கிறது வந்து இட்ஸ் அபார்ட் ஃப்ரம் தேர். அப்ப எக்ஸாக்ட் ஃப்ரம் தேர் அது அவங்க காக்னிசன்ஸ் எடுத்துட்டாங்க. அத நாங்க விசாரிப்போம், அத வந்து விசாரிப்போம் சொல்லி அது தனி ஸ்ட்ரக், அது தனி வழக்கு நடந்திருந்தா தனி வழக்கு. நீங்க சொல்லுங்க, எதை சொல்ல வந்தீங்க சொல்லி. அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆதவ் அர்ஜுன் பற்றி அவரோட பேட்டியில் வந்து அரியலூரில் இருந்து அவங்க போகும்போது பெரம்பலூர் அந்த எஸ்பி, குறிப்பிட்ட எஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே பெரம்பலூர் போகாதீங்க, பிரச்சனை உருவாகும், அதனால நாங்கள் போகல. அதுக்கான டேட்டாஸையும் கொடுத்துருக்காரு எஸ்பி. அதே போலீஸ் தான் இவங்கள வந்து இந்த பார்டரில் வெயிட் பண்ணும்போது உள்ளே அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. இதெல்லாம் தான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு, எதனால் இது நடந்தது. அது இல்லாமல் அதிமுகவுக்கு அந்த இடத்த வந்து நிராகரிச்சிருக்காங்க ஏற்கனவே கொடுத்த இடம். அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வரும். அது நம்முடைய வேலை தாண்டி வந்து அது இல்லாம அந்த கதெல்லாம் முடியுது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, 3 மணி நேரம்ல இருந்து 4 மணி நேரத்துல எல்லா பாடியும் வந்து நீங்க வந்து உடல் கூறாய்வு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து வீடியோகிராஃபி பண்ணிருக்கணும். உடல் கூறாய்வினோட எஸ்ஓபியே என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பாடியும் பண்ணும் வீடியோகிராஃபி இருந்திருக்கணும். இவங்க சொல்றாங்க இல்லையா, 3 மணி நேரத்தில் கேள்வி கேட்டாமல் இவங்க போய் சப்மிட் பண்ண வேண்டியதானே, நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது வீடியோலாம் காமிச்சிருக்காமல, அதெல்லாம் அவங்க கொடுக்கல, எந்த ஆதாரமே கொடுக்காம இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக. இன்னொரு விஷயம், ஏன் இது இன்ட்ரீம் ஆர்டர்னா சுப்ரீம் கோர்ட் இன்னொன்று கூட பண்ணியிருக்கலாம், எல்லாம் கிளம்பி வாங்கப்பா, டிஜிபிலேருந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிலேருந்து இங்கே கிளம்பி வாங்க, கிளம்பி வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஃபைனல் கூட பண்ணியிருக்கலாம். அதை பண்ணல. ஏன்னா
அவங்களுடைய டீமா சிபிஐ வேலை செய்ய போது எல்லாரையும் என்கொயர் பண்ண போறாங்க. அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி யாரெல்லாம் பேட்டி கொடுத்தாங்களோ அவங்க, டிஜிபி, இந்த வெங்கட்ராமன் சரபரமா இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இனி வேற என்ன இருக்கு? எல்லாம் ஆரம்ப கட்டத்துல தான் எல்லாத்தையும் உடைச்சு தகர்த்தாச்சு. எல்லாரையும் விசாரணை நடத்தவில்லை. சிபிஐ ஓவர், அவ்வளவுதான் முடிஞ்சு. வந்து டோட்டல், அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாகவே அவங்க வந்து ஒரு சஸ்பீஷியஸ் வியூவில் பார்க்குறாங்க. அதை தான் வந்து இப்போ எல்லாரையும் என்கொயரி பண்ணுவாங்க, எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த லோக்கல் போலீஸு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரவி, எம்எல் ரவின்றவர் இப்போ ஹைகோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லி இதே செந்தில்குமாரோட இதில் வந்து வைக்கிறார். அதை வந்து நிராகரிக்கிறாங்க. ஏன் நிராகரிச்சுட்டு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேட்டியில் கொடுக்கும்போது அந்த ஆன்லைனில் பார்த்தா அந்த எஃப்ஐஆர்னுடைய இதுவே சாராம்சமே தெரிய மாட்டேங்குது, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நம்பரை சொல்கிறாரு. இது வந்து எதுக்காக பிளாக் பண்ணுவாங்கன்னா, இந்த போக்சோ வழக்கு இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வழக்கு இருந்தால் தான் அது வந்து பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இவங்க வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் சஸ்பீஷியஸ் உருவாக்கி இருக்கு. சஸ்பீஷியஸ்லாம் நம்ம அது குறித்து கோர்ட்டுக்கு அது வந்து இது வந்து ரொம்ப சிபிஐ இருக்கு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ், பொலிட்டிக்கல் அண்டர்டோனில் வந்து இவங்க கேம் விளையாடுறாங்களா அப்படின்றது சந்தேகம் வந்ததுனால சிபிஐ என்கொயரி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த உடல் கூராய்வு பற்றி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்க ஃபாரன்சிக் ப்ரொஃபஸர் வந்து இது வேற ரிலேட்டட். மதுரை மெடிக்கல் காலேஜில் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டம் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துருக்கிறதா ஆர்டிஐல அவர் ரிப்போர்ட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக இப்போ இந்த 4 ஆண்டு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்களே வந்து எல்லாமே பாடியை மெஷர் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று கட் காப்பி பேஸ்ட்டு போட்டு அதை அப்படியே 60-70 கொடுத்துருக்காங்க. ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்திருக்கு. இதெல்லாம் கூட வந்து விசாரிக்க இங்கே எப்படி வந்து லிங்க் பண்ணி விசாரிப்பாங்கன்னு பார்க்கணும்.